ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.5 மேற்சிந்தனை கணக்குகளில் 15ல் 6 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 15வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட தசம எண்கள் எண்கோட்டில் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் அமையும்? முழு எண்ணுக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வரணும். அப்போது இங்கே 0 சொல்லியிருக்காங்கன்னா இது 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஷின் 0.2ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 0.2 ஆனது 0 மற்றும் 1க்கு இடையில் அமையும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 ஒரு நம்பர் எடுத்துங்க. 0க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன வரும்? 1. அப்போது அதுக்கு 0ம் 1க்கு நடுவில் இந்த நம்பர் வரும். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள். 3.4 3.4னா எங்கன்னா நம்பர் இருக்குது? 3. அப்போ 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 4. அப்போ 3க்கு 4க்கு நடுவில் இந்த தசம எண் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், ரெண்டாவது வந்து 3.4. அப்போ 3.4 ஆனது 3 மற்றும் 4க்கு இடையில் அமையும். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா 3.9. அதே மாதிரி தான் 3.9 ஆனது 3 மற்றும் 4க்கு நடுவில். அப்போ 3 மற்றும் 4க்கு இடையில் அமையும். அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா 2.7. அப்போ 2.7 ஆனது இங்கே 2 இருக்குதுங்களா? அப்போ 2 மற்றும் 2க்கு அப்புறம் என்ன வரும்? 3. அப்போ 3க்கு இடையில் அமையும். அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 1.7. அப்போ 1.7 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் வரும். அப்போ 1 மற்றும் 2க்கு இடையில் அமையும். அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா 1.3. அப்போது அதே மாதிரி தான் இது 1.3 ஆனது 1 இருக்குது. 1க்கு அப்புறம் என்ன வரும்? 2. அப்போது 1 மற்றும் 2க்கு இடையில் அமையும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 15ஆவதுக்கு ஆன்சர் அவ்வளோதான்.